இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். சில நேரங்களில் வெளியில் நாம் சிரித்து கொண்டே இருப்போம், ஆனால் உள்ளத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு காயத்தை சுமந்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பல காரணங்களால் மனம் உடைகிறது. நாம் நம்பியவர்களை மாற்றும் போது, அன்பான ஒருவரை இழக்கும் போது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது மனம் நொறுங்கி விடுகிறது. பிள்ளைகளுக்காக கவலைப்படும் போதும், உடல்நிலை பாதிக்கப்படும் போதும், தொடர்ந்து செபித்து பதில் ஏதும் கிடைக்காத போதும் மனதில் வேதனைகள் ஏற்படுகிறது. நம்முடைய உள்ளத்தில் அநேக காரியங்கள் நம்மை காயப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட காயத்தையும் தேவனால் பார்க்க முடியும். ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால் மருத்துவர் கட்டு போடுவார். காயம் உடனே மறைந்து விடாது, ஆனால் அது குணமாகும் வரை பாதுகாப்பார், பராமரிப்பார். அதுபோலதான் தேவன் நம் மன காயங்களை தம்முடைய அன்பினால் மூடி, தம்முடைய வார்த்தையினால் தேற்றி, பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஆறுதல் அளித்து, சரியான நேரத்தில் முழுமையாக குணமடைய செய்கின்றார். மனம் உடைவது நம்முடைய வாழ்க்கையில் முடிவல்ல. உடைந்த இருதயத்தை குணமாக்குகிற மருத்துவராக நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் மன காயங்களை கட்டுகிற நல்ல தகப்பனாகவும் இருக்கின்றார். ஜெபம். அன்பின் பரமதகப்பனை, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.